ஃப்ரெண்ட்ஸ் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். பெயர் சுந்தராம்பாள், வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்பின்னிங் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருப்பூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லைங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அக்காவுக்கு திருமணமாகி அவங்களும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கிறதாவும், ஸோ அவங்க திருமணமே வேணான்னு இருந்தாங்க. பட் இவங்க இவங்களுடைய பொண்ணுக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. குறிப்பாக காசு நகையெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சொந்த வீடாக இருந்தாலும் ஓகே, இல்லை வாடகை வீட்டில் வசித்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா காமாட்சி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இட்லி கடை சொந்தமாக போட்டு நடத்திட்டு வராங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருவள்ளூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 சென்ட் நிலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் தவறிட்டதாகவும், ஸோ அதுக்கப்புறம் இவங்க திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இவங்கள கன்சல்ட் பண்ணி இவங்கள மறுமணம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணுங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும், அதாவது ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க வரக்கூடியவர் கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம். பட் அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன், என்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோல் இலவச வரன்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.